Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ ரெயின் வாட்டர் சேவ் பண்றதுக்காக நாங்க இந்த IBC டோட் எப்படி செட் பண்ணோம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். அமெரிக்காவுல ரெயின் வாட்டர் சேவ் பண்றது அப்படிங்கிறது லீகல். நீங்க அமெரிக்காவுல இருந்தாலும் சரி எந்த நாட்டுல இருந்தாலும் சரி ரெயின் வாட்டர் சேவ் பண்றதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம், வேற எந்த மாதிரி மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் ரெயின் வாட்டர் எப்படி சேவ் பண்றது நிறைய ஐடியாஸ் வச்சிருப்பீங்க. ஆனா அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுல இருக்கிற சிரமங்களையும் நம்ம இந்த வீடியோல கவர் பண்ணலாம். சோ இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காவும் இன்ஃபர்மேட்டிவாவும் கண்டிப்பா இருக்கும். அதனால மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அமெரிக்காவில் ரெயின் வாட்டர் சேவ் பண்றதுக்கு இந்த மாதிரி டைப் ஆஃப் பேரல்ஸ் நிறைய மார்க்கெட்ல அவைலபிள் இருக்கு. ஹோம் டிப்போ, காஸ்கோ மாதிரி ஸ்டோர்ஸ்லயோ இல்ல ஆன்லைன் சைட்ஸ்லயோ நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல லோக்கல்ல ட்ரை பண்ணோம் அப்படின்னா யூஸ்டு ஒன் இல்ல புதுசு எல்லாமே கொஞ்சம் கம்மியான விலைகள்ல தான் கிடைக்குது. ஆயிரக்கணக்கான லிட்டர் சேவ் பண்ணணும் அப்படின்னா IBC டேங்க் வாங்கிக்கலாம். பிக்கப்க்கு நமக்கு பெரிய ட்ரக் இல்ல அப்படின்னா நமக்கு டெலிவரிக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும். அமெரிக்காவில் இருக்க வீடுகள்ல ரெயின் வாட்டர் வந்து ட்ரெயின் ஆகிறதுக்கு இந்த மாதிரி கட்டர் வச்சிருப்பாங்க. எல்லார் வீட்லயும் 4 சைடும் 4 கட்டர்ஸ் இருக்கும். இந்த ரெயின் வாட்டர்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கீழே கிரவுண்டுக்கு போகும். நம்ம மழை அதிகமா பெய்யும் போது இந்த கிரவுண்ட் வாட்டர் இந்த கராஜ் டிரைவே வழியா கீழே போறத பாத்திருப்பீங்க. எல்லா வீட்டுகள்ல இருந்தும் வரது இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும். ஆனா அமெரிக்காவில வந்து ரெயின் வாட்டர் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இங்க மழை பெஞ்சதுன்னா தண்ணி ட்ரைன் ஆகிறதுக்கு ப்ராப்பரா எல்லாம் வச்சிருப்பாங்க. இங்க மழை பெஞ்சதுன்னா காமன் பிளேசஸ்ல தண்ணி தேங்கி நிக்கிறது, சாக்கடையோட மழைநீர் மிக்ஸ் ஆகுறது அப்படிங்கிற எந்த மாதிரி விஷயங்களும் கிடையாது. வாட்டர் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்டா ஒர்க் ஆயிட்டு இருக்கு இந்த நாட்டுல. இருந்தாலுமே இங்க வந்து தண்ணி பில் ரொம்ப ரொம்ப ஹையா வருது. அதுக்காகவே நமக்கு இலவசமா கிடைக்கிற ரெயின் வாட்டரை நம்ம சேவ் பண்ணி ஆகணும். தண்ணி பில்லை கம்மி பண்றது மட்டும் இல்ல, இந்த மழை நீரை சேகரிக்கும் போது நமக்கு வேற சில நிறைய பெனிஃபிட்ஸும் கிடைக்குது. அதுக்கு டேங்க் செட் பண்றதுக்காக நாங்க IBC டோட்டும் வேற சில பார்ட்ஸும் ஆர்டர் பண்ணிருக்கோம். இது வந்து கட்டர்ல வர தண்ணியை வந்து டேங்குக்கு டைவர்ட் பண்றதுக்காக இந்த ப்ராடக்ட் நான் ஆர்டர் பண்ணிருக்கேன். கட்டரை அறுத்து எடுத்து அந்த இடத்துல இந்த டைவர்டரை ஃபிட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஹோஸ் ஆர் பைப்பை டேங்க் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு ரெயின் வாட்டர் சேவிங்காக 2 இது வாங்கியிருக்கேன். இது ஒரு மாடல், இது ஒரு மாடல். ஸோ எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு எது நம்ம யூஸ் பண்ண போறோங்கிறத பார்க்கலாம். இன்ஸ்ட்ரக்ஷன்ல எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த அளவுக்கு அளந்துக்கணும். அளந்துட்டு அந்த பாதி இடத்த வந்து கட் பண்ணிடணும். கட் பண்ண இடத்துல தான் இதை ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஸோ நான் உங்களுக்கு பண்ணும்போது காட்டுறேன். ஹோஸ் எவ்வளோ லென்த்துன்னு பார்க்கணும். இவ்வளோ வின்டர் டைம்ல வந்து தண்ணி வந்துச்சுன்னா ஃப்ரீஸ் ஆயிரும்ல, அப்போ வந்து நமக்கு தேவையில்லைன்னா இதை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த டியூப் இவ்வளோ லென்த் இருக்கு. பக்கத்தில் பார்த்தா பாம்பு சட்டை உரிச்ச மாதிரியே இருக்கு, தூரத்தில் பார்த்தா பாம்பு மாதிரியே இருக்கும். இதுவும் அதே சேம் மாடல் தான். ரெண்டுலேயுமே லீஃப் ஃபில்டர் இல்லை, நம்ம தான் வர தண்ணியில நம்ம டேங்க்ல கனெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபில்டர் ஏதாவது போட்டுக்கலாம். டியூப் கனெக்ட் பண்றதுக்கு 2 கிளாம்ப். கட்டரை கட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இருக்கிற கட்டர் என்ன மெட்டீரியல் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை டெஸ்ட் பண்றதுக்காக நாங்க எங்க வீட்டில் இருந்த பழைய கட்டர் எடுத்து கட் பண்ணி பார்த்தோம். அதை கட் பண்றதுல பெரிய சிரமமா இருந்தது. அதுக்காக நாங்க அடுத்ததா எல்லா கட்டருக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணிட்டோம். இது வந்து யூனிவர்சல், எந்த விதமான கட்டர்லயும் இந்த டைவர்ட்டரை நம்ம இன்சர்ட் பண்ண முடியும். இதை ஃபிட் பண்றதுக்கு ஹாக்ஸா பிளேட் தேவையில்லை, இந்த ஹோல்ஸா தான் தேவைப்படும். இது வந்து இந்த பேக்கெட் உள்ளேயே இருந்ததுனால வெளியில வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒருவேளை நீங்க வாங்குற பேக்கேஜ்ல இல்ல அப்படின்னா நீங்க ஹோம் டிப்போலயோ வேற ஏதாவது ஆன்லைன் ஸ்டோர்லயோ வாங்கிக்கலாம். கரெக்ட்டா இருக்குது, பெர்ஃபெக்ட் ஃபிட். தண்ணி வந்தாலும் நல்லா தாங்கும் வெயிலுக்கு. இந்த ஹோஸ் தான் கட்டருக்கும் டேங்குக்கும் கனெக்ட் பண்ற ஹோஸா இருக்கும். இத நல்ல ஃபிளெக்சிபிலிட்டி இருந்தது, மெட்டீரியலும் நல்லா குவாலிட்டியா இருந்தது. எவ்வளவு நாள் வெயில கடந்தாலும் ஓரளவுக்கு தாங்கும். இதை இழுத்து பார்த்ததுல 4 அடி வரைக்கும் வந்தது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த IBC டோட் வைக்கிறதுக்கு நல்லா ஈவனாக சமமாக இருக்கிற ஃப்ளாட் லேண்டு பார்க்கணும். எங்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் கிராஸாக இருக்குது. இந்த கார்னரில் தான் வைக்க போகிறோம். இங்கே ஈவனாக இல்லை, அதனால 4 கான்கிரீட் பிளாக்ஸ் வந்து வச்சு அது மேலே ஒரு பேலட் வச்சு வைக்க போகிறோம். நாங்கள் இந்த IBC டேங்கை வீட்டு பேக் யார்டில் ஒரு சைடை வைக்கிறோம். இந்த சைடு வைக்கிறதுக்கு காரணம் இங்கே வெயில் கம்மியாக வரும், அதனால டேங்கோட லைஃப் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். டேங்க் வைக்கும் போது கிரவுண்ட்ல இருந்து கொஞ்சம் மேலே தூக்கி வச்சோம் அப்படின்னா நம்ம ஹோஸ் கனெக்ட் பண்ணும்போது தண்ணியோட ஃப்ளோ கீழே வரதுக்கு நல்லா இருக்கும். எப்பவாவது நமக்கு பக்கெட்ல தண்ணி பிடிக்கணும்னு தோணுச்சுன்னா அந்த டைமும் நமக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும். இப்போதைக்கு எங்கிட்ட இதுக்கு கட்டர்ல இருந்து டியூப் கனெக்ட் பண்றதுக்கான ஃபில்டர் எதுவும் இல்லை. நம்ம ஊர் ஸ்டைல்ல வெள்ளை துணி சுத்தி வச்சிட போறேன். இன்னும் பெருசாவே போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் இரு.
ஓகே, இதில் குப்பை போகாது, தண்ணி மட்டும் தான் உள்ள போகும். இப்போ வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அட்டைப்பட்டி ஒன்று பின்னாடி வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே ஒர்க் பண்ணும்போது ட்ரில் பண்ணும்போது நம்ம வீட்டோட வால் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கணும். அட்டைப்பெட்டி வச்சுட்டு இன்சர்ட் பண்ணுற இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கணும். இதுதான் வாட்டர் கேப்சர். இதுதான் ரெயின் வாட்டரை பிடிச்சி டேங்குக்கு டைவர்ட் பண்ணும். இதை உள்ள விடுறதுக்கு முன்னாடி நடுவில் இந்த மாதிரி 2 சைடும் ப்ரெஸ் பண்ணிட்டு உள்ள விட்டா ஃபிட் ஆயிடும். இது நடுவில் ஏன் கேப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மழை தண்ணி வரும்போது அதில் இலை, குப்பை, ரூஃப்ல இருக்க அழுக்கு, பேர்ட்ஸோட குப்பை எல்லாம் சேர்ந்து வரும். ஸோ இந்த கேப்ல அதெல்லாம் கீழே போயிடும். சைட்ல கார்னர்ஸ்ல டவுன் ஸ்போர்ட்ல ஒட்டி வடிஞ்சு வர தண்ணியை தான் இது பிடிச்சி டேங்குக்கு தள்ளும். நமக்கு வர தண்ணி பெரிய சைஸ்ல இலைகள் மாட்டாம வரதுக்கு இதுதான் ரொம்ப காரணமா இருக்கும். இதுல ஏன் ஃபில்டர் இல்லை அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ரூஃப்ல இருந்து தண்ணி வரும்போது பெரிய பெரிய இலைகளும் குப்பைகளும் வந்து தண்ணி போக விடாம ஃபில்டர்ல அடைச்சு நின்னுக்கும். அதை அடிக்கடி நம்ம கிளீன் பண்ற மாதிரி வேலை வந்துடும். ஒருவேளை ஃபில்டர் கிளீன் பண்ணாதப்போ ஃபோர்ஸா ரெயின் வாட்டர் வந்துச்சு அப்படின்னா கட்டரை மட்டும் டேமேஜ் பண்ணாது, வீட்டையும் சேர்த்து டேமேஜ் பண்ணிடும். இந்த ஹோல்சா டூல்ஸ் நாங்க வாங்கின டைவர்ட்டர் கூடவே சேர்ந்து வந்தது. நான் அதை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். தனியா நம்ம கிட்ட வச்சிருந்தா பரவாயில்ல. எங்க கிட்ட இல்லாதப்போ நாங்க ஸ்டோர்ஸ்ல வாங்கும்போது என்ன மாதிரி மெட்டீரியலுக்கு யூஸ் பண்றீங்க, எந்த மாதிரி கட் பண்ணணும், என்ன சைஸ், இதெல்லாம் கேட்டாங்க. ஸோ புதுசா பண்ணும்போது இது கொஞ்சம் கன்ஃபியூஸா இருந்தது. ஸோ டைவர்ட்டர் கூடவே அந்த கிட் வரும்போது எங்களுக்கு ஈஸியா இருந்தது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, கரெக்டா மாட்டுறதுக்கே ஒரு டுட்டோரியல் தேவைப்பட்டது. எந்த ஸ்க்ரூ ஃபர்ஸ்ட் மாட்டணும், எந்த ஆர்பர்ல எது ஃபர்ஸ்ட் போகணும்ன்றதே கன்ஃபியூஸா இருந்தது. நிறைய தடவை தப்பு பண்ணி அதுக்கப்புறம் நிறைய டுட்டோரியல் வீடியோஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்க கரெக்டா செட் பண்ணோம். ஓவல் ஷேப் மாதிரி இருக்கு பாருங்க, இது கரெக்டா ஃபிட் ஆகணும். இது இந்த ஓவல் ஷேப் மாதிரி வரும். இதுக்கு மேட்சா இருக்க மாதிரி இது வெளியே பார்க்க ரவுண்டா தெரியும். இது வந்து இப்படி ஃபிட் பண்ணிக்கணும். கரெக்டா வந்துருச்சு. இதுக்கப்புறம் ஸ்க்ரூ இங்க போட்டு மாட்டணும். இப்போ வந்து இது நல்லா டைட்டா ஹோல்ட் ஆயிருச்சு. ஸ்க்ரூ பின்னாடி இது முன்னாடி வரணும். இந்த பிளாக் கலர்ல இருக்க ரவுண்டு ஸ்க்ரூ பின்னாடி. இப்போ இது நல்லா லூஸா இருக்காத மாதிரி டைட் பண்ணிக்கணும். இதை வந்து இப்போ நம்ம ட்ரில்ல கனெக்ட் பண்ணணும். இங்க லாக் பண்ணிடணும். இதை தான் சுத்தணும், இதை சுத்தக்கூடாது. பின்னாடி டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு தான் இந்த அட்டைப்பெட்டி வச்சிருக்கோம். விழுந்துருச்சா? ஓட்டாயிருச்சுன்னு எடுத்துரு. ஒரு நிமிஷம். ஓகே, இங்கே ஒரு ஹோல் போட்டாச்சு. ஓகே, ஓரளவுக்கு தான் வந்துருக்கு. இப்போ வந்து இதை இப்படி ப்ரெஸ் பண்ணி உள்ள விடணும். ப்ரெஸ் பண்ணி அது உள்ள போய் விரிஞ்சுக்கும். இங்க ஸ்க்ரூ பண்ணிக்க போறோம். இப்போ இங்க பார்க்கும்போது கை விட்டீங்கன்னா தண்ணி டைரக்டா கீழே போறதான் தெரியும். இந்த இடத்துல இப்படி சைட்ல தண்ணி பிடிச்சிக்கிறதுக்கு இப்படி ஒரு மடக்கணும்ல, அதுல வந்து தண்ணி தான் இதுல வெளியே வரும். தண்ணி வரும்போது இந்த வெளியே வரக்கு கரெக்டா இருக்கும். இந்த டியூப் வந்து இதுக்குள்ள மாட்ட போறோம். நல்லா மாட்டிக்கிச்சா? இது டேங்க் வந்து உங்களுக்கு பக்கத்துல இருந்ததுன்னா நீங்க டைரக்டா டேங்க்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கனால ஒரு எக்ஸ்டென்ஷன் டியூப் கனெக்ட் பண்றோம். இது வந்து உங்களுக்கு மாட்டுறதுக்கு ரொம்ப சிரமமா இருந்துச்சுன்னா ஹேண்ட் சோப்போ இல்ல ஒரு சின்ன இதை பூசிட்டு உள்ள விட சொன்னோம், ஈஸியா இருக்கும். டேங்க் செட் பண்ணிட்டோம். நேற்று லைட்டா மழை பெஞ்சிருந்தது, கொஞ்சம் தண்ணி தான் இருக்கு. இப்ப திறந்து காட்டுறேன் பாருங்க. இது வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வருது. தண்ணி ஃபுல்லா டேங்க்ல நிறைஞ்சிருக்கும் போது ரொம்ப ஃபோர்ஸா நிறைய வெளியே வரும். இதுக்காகவே ஒரு அடாப்டர் வாங்கி கனெக்ட் பண்ணணும். அடாப்டர் வாங்கி கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம கார்டன் ஹோஸை அதுல கனெக்ட் பண்ண முடியும். டைரக்டா எந்த ஹோஸும் இதுல கனெக்ட் ஆகாது. இந்த இயர் நான் சேவ் பண்ண போற ரெயின் வாட்டரை நம்பியே பெரிய கார்டனா பிளான் பண்ணிருக்கேன். ஸோ கார்டனிங் வந்து பட்ஜெட்ல இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தேமு ஆப்ல சில கார்டனிங் ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணிருக்கேன். கிளிப் வச்சு நம்ம யூஸ் பண்றோம். நல்லா தெரியுதா? தெரியல. அதான் இங்க வா, இப்படி கனெக்ட் பண்ணிட்டோம். போதுமா?
அமெரிக்காவில் கார்டனை பெரிய அளவுக்கு ட்ரை பண்றோம்னா தண்ணி பில்லும் அந்த அளவுக்கு பே பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். அதை சேவ் பண்றதுக்காக மட்டும் இல்ல ரெயின் வாட்டர்ல இருக்க மினரல்ஸும் மற்ற சத்துக்களும் செடிகள் வளர்றதுக்கு ரொம்பவே நல்லா ஹெல்ப்பா இருக்கும். நான் இந்த இயர் சேமிச்ச ரெயின் வாட்டரை நம்பி ஆரம்பிச்ச கார்டன் 3 மாசத்துல அமோகமான விளைச்சலை கொடுத்திருக்கு. நான் எந்த மாதிரி கார்டன் ஆரம்பிச்சேன், அது எந்த அளவுக்கு ரிசல்ட் வந்தது அப்படிங்கறத ஃபுல் கார்டன் டூர் வீடியோல பார்க்கலாம். இந்த டேங்க் செட் பண்ணதுக்கு அப்புறம் 1 வீக்கா மழை இல்லை. எங்களுக்கு இந்த வீக் வந்து ரொம்ப லைட்டாக தான் மழை பெய்யுது. அவ்வளோ ஒன்றும் ஹெவியாக பெஞ்சதுன்னா நம்ம ரூஃப் ஒரு க்ளீன் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் தண்ணியை கீழே விட்டுடலாம், இல்லை ஒரு 5 மினிட்ஸ். இந்த ஐபிசி டேங்க் மேட்ச் ஆகிற மாதிரி அடாப்டர் வாங்கியாச்சு. இந்த ரெயின் வாட்டர் சேவிங் ப்ராஜெக்ட்டுக்காக நான் இந்த வீடியோல காட்டின எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். பட்ஜெட்ல கார்டன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான லிங்க்கும் கொடுத்திருக்கேன். அதை மறக்காம யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கான டிஸ்கவுண்ட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ரெயின் கொஞ்சம் கொஞ்சமா வரதுனால இங்க பாத்தீங்கன்னா வீடியோல தெரியுதான்னு தெரியல, இங்க வந்து கொஞ்சம் தண்ணி தேங்கி நின்றுட்டு இருக்கு, சத்தம் கேட்கும். ஓகே, நல்லா ஃபோர்ஸா தண்ணி வரும்போது இங்க நிறைய வந்து விழுகும்போது செக் பண்ணிக்கலாம். ஐபிசி டோட்க்கு அடாப்டர் செட் பண்ணியாச்சு. இங்கே வந்து நம்ம கார்டன் ஹோஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் வரட்டும், அதுக்கப்புறம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை செக் பண்ணிக்கலாம். ஏதாவது லீக் இருக்கா, ஏன்னா இங்கே வந்து நாங்கள் செட் பண்ணும்போது கொஞ்சம் சிரமமாக இருந்தது, அதனால தண்ணி ஏதாவது லீக் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். இது க்ளோஸ், இது ஓப்பன். இப்போ வந்து இந்த ரெயின் வாட்டர் டேங்கை செட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 2 மாசம் ஆயிடுச்சு. இதுல நாங்க என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடம் கொஞ்சம் லூஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால இந்த கிளாம்ப் போட்டு அடிக்கடி டைட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மூடி போட்டிருக்கேன் பாருங்க. இப்போ உள்ள பாருங்க, தண்ணிக்குள்ள கொஞ்சமா டஸ்ட் இருக்கு, ஆனா எந்த இலைகளோ இல்ல மத்த குப்பைகளோ கிடையாது. இப்போ மேல வந்து மழை பெஞ்சதுக்கு அப்புறம் ரூஃப்ல இருந்து வர அழுக்கு வருது இல்ல, அதனால ஃபர்ஸ்ட் ரூஃப்ல வர அழுக்கு, அப்புறம் அந்த பேர்ட்ஸோட பூப்பு இதெல்லாம் வந்து கட்டர்ல ஓரளவுக்கு போயிடும். அப்படியே கொஞ்சம் வந்தா கூட நான் இங்க துணி போட்டு ஃபில்டர் போட்டிருந்தேன்ல, இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக அதை எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவைப்படாத நேரத்துல இதை எடுத்து இந்த மாதிரி மூடி போட்டுக்கலாம். வேணும்னா இதை வச்சு பெர்மனண்டா மூடி போடுற டைம்ல இதை போட்டுக்கலாம், இல்லைன்னா இந்த மூடி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இங்க அடிக்கடி மழை வரதுனால அடிக்கடி எனக்கு இந்த வேலையை பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால நான் என்ன பண்றேன்னா, இந்த நடு இதுல வந்து ஓபன் பண்ணி இப்படி உள்ள விட்டுறது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா தெரியும், இந்த டியூப்ல வந்து இந்த இடத்துல ஒரு இலை மாட்டிருக்கு, ஏதோ ஒரு மரத்தோட இலை. இப்ப ஃபால் சீசன் ஆரம்பிச்சதுனால ஒரு இந்த மாதிரி ஒரு இலை சின்ன மாட்டிருக்கோம். நான் வந்து இங்க ஒரு ஃபில்டர் இன்னுமே போடல. இந்த ஆனியன் கார்லிக் பேக் இருக்குல்ல, அந்த மாதிரி ஃபில்டர் கூட போட்டு அது மேல இந்த டியூப் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வேற ஏதாவது ஃபில்டரோ இல்ல வெள்ளை துணியோ போட்டு உள்ள போட்டுக்கலாம். இப்ப நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் பிரிச்சேன். ஸோ இதை இப்படி மூடி வச்சுக்கலாம், ஏன்னா எப்போ மழை வருதுன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம அந்த டைம் இது பண்ணிக்கலாம். லாஸ்ட் 2 நாளா ரெயின் வாட்டர் நமக்கு கொஞ்சம் கிடைச்சிருக்கு. ஒரு ஹாஃப் டேங்க் இருந்தது, செடிங்களுக்கெல்லாம் ஊத்துனதுக்கு அப்புறம் இப்போ கொஞ்சம் கீழே வரைக்கும் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இப்படி இருந்தப்போ லாக்ல இருந்தது, இது ஓப்பனா இருந்ததுல. பட் இந்த டேப் அடாப்டர் நம்ம மாட்டினதுக்கு அப்புறம் இது வந்து ஓப்பனா இருந்தாலும் க்ளோஸா இருந்தாலும் கணக்கு இல்ல, நமக்கு இங்க மட்டும்தான் ஓபன் பண்ண போறோம். கார்டன் ஹோஸ் இங்க மாட்டிக்க போறோம். உள்ள எவ்வளவு டஸ்ட் இருந்தாலும் இந்த தண்ணியில அவ்வளவா தெரியல எதுவும். இது வந்து கொஞ்சம் ஃப்ளோ அதிகமா வரும், இது வந்து கொஞ்சம் கம்மியா வரும். கார்டன் ஹவுஸ் மாட்டணும் அப்படின்னா நம்ம இங்கிருந்து மற்ற செடிங்களுக்கு தண்ணி பாய்ச்சிடலாம். தண்ணியை வந்து நான் கார்டனுக்கு மட்டும் யூஸ் பண்றேன்னு சொல்ல முடியாது. கார் கிளீன் பண்றதுக்கு, வெளியில கராஜ் கிளீன் பண்றதுக்கு, அதாவது ஃப்ளோர் கிளீனிங் பண்ணணும் அப்படின்னா ஸோ நம்ம இந்த தண்ணியை தாராளமா யூஸ் பண்ணலாம். இப்ப நான் வந்து இந்த அடாப்டர் கழட்டினேன்னா தண்ணி ஃபுல்லா ஃபோர்ஸா வெளியே விழுகும். நிறைய தண்ணி தேவைப்படுது அப்படின்னா நம்ம அந்த அடாப்டர் கழட்டிட்டோம்னா அதை வச்சு நம்ம நிறையவே தண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு இன்னொரு ப்ராப்ளம் என்னவா இருக்கும் அப்படின்னா, இப்போ இந்த டேங்க் இருக்கிற இடத்த விட இந்த லேண்ட் வந்து கொஞ்சம் மேல இருந்ததுன்னா தண்ணி போறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கு. அதுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா, மோட்டார் ஆர் பம்ப் யூஸ் பண்ணி தண்ணியை மேல எடுக்கிறாங்க. நம்ம இந்தியாவில் சின்டெக்ஸ் டேங்க் மோட்டர் போட்டு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தண்ணியை எடுக்கிறாங்க. பட் இது வந்து இங்கிருந்து நமக்கு லேண்ட் கீழே போச்சு அப்படின்னா இந்த ஹைட்டே போதும். அப்படி ஒருவேளை ஹைட்டு பத்தலன்னா இதுக்கு மேல இன்னொரு பேலட்டோ இல்ல ஏதாவது ஒரு மெத்தட்ல நம்ம இன்னும் கொஞ்சம் மேல ஏத்துற மாதிரி இருக்கும். இவ்வளவு நேரமா 1000 லிட்டர் சேவ் பண்ற ஐபிசி டேங்க் செட்டப் பார்த்தோம். அதை விட இன்னும் பட்ஜெட் கம்மியா போகணும்னா இந்த பேரல்ஸ் ட்ரை பண்ணலாம். அமெரிக்கால இது ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக், பிக்கிள்ஸ் அண்ட் மத்த ஃபுட் ஸ்டோர் பண்றதுனால மூடி இல்லாம தான் வரும். இந்த பேரல் செட் பண்ணும்போது பிரைஸ் கம்மியா இருக்குமே தவிர நம்ம இந்த லிட்டை கட் பண்ற வேலை ஒண்ணு நமக்கு இருக்கு.
இந்த மாதிரி ட்ரம்மை மேல கட் பண்ணி எடுத்தாதான் என்னைக்காவது ட்ரம்மை கிளீன் பண்றதுக்காக கையை உள்ள விடுறதுக்கு ஒரு இடம் கிடைக்கும். மேல இருந்து ஹோஸ்ல தண்ணி உள்ள போறக்கு ஒரு ஹோல் இருக்கு. இந்த ட்ரம் ஃபுல் ஆயிடுச்சுன்னா ஓவர்ஃப்ளோ வெளியே போறக்கு இன்னொரு ஹோல் போட்டு வெளியே எடுக்கணும். தண்ணியை வெளியே எடுக்கிறதுக்கும் ஒரு ஹோல் போட்டு பைப்பை கனெக்ட் பண்ணணும். இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸா இருக்கும். இருந்தாலுமே இதை ரொம்ப ஈஸியா சிம்பிளா பண்ணிடலாம். இதே மாதிரி இன்னொரு மாடல் வாங்கியிருக்கோம்ல, அதை எப்படி செட் பண்றது அப்படிங்கறதையும் பார்க்கணும். அதனால இது ரெண்டையும் சேர்த்து நம்ம தனி வீடியோவா பார்ப்போம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல ரெயின் வாட்டர் சேவிங் சம்பந்தமா என்ன விதமான கொஸ்டினா இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க. இல்லைன்னா என்னோட இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணுங்க, கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்ல முக்கியமா கவனிக்க வேண்டியது நம்ம எந்த நாட்டுல இருக்கோமோ அவங்க என்ன கைட்லைன்ஸ் கொடுத்திருக்காங்கன்றத ஃபாலோ பண்ணணும். நான் இருக்க அமெரிக்காவில் ஜார்ஜியா ஸ்டேட்ல ரெயின் வாட்டரை சேகரிக்கிறதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஆனா அதை குடிக்கிறதுக்கு மட்டும் கவர்மெண்ட் இன்னும் அலோவ் பண்ணல. ஸோ அந்த கைட்லைனை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் ரெயின் வாட்டரை சேவ் பண்றது எவ்வளவு ஈஸின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருக்கும், கண்டிப்பா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட பகிர்ந்துக்கங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததற்கு நன்றி.